கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் பெய்த கனமழையால் IAS பயிற்சி மையத்திற்குள் வெள்ள நீர் புகுந்து 3 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் புதன்கிழமை இரவு டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக அதீத கனமழை கொட்டி தீர்த்தது. இரவு 8 மணிக்கு தொடங்கிய மழை சுமார் 11 மணியை தாண்டியும் விழுத்து வாங்கியதால் நகரின் பெரும்பாலான சாலைகள் வெள்ளக்காடாக மாறின. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் சாலையில் வரிசை கட்டி நிற்க வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சில இடங்களில் வாகனங்களை இயக்க முடியாமல் மக்கள் தள்ளிச் செல்லும் நிலை ஏற்பட்டது. காஜிப்பூரில் உள்ள கோடா காலனி பகுதியில் சாலையோர வடிகால் கட்டப்பட்டு வரும் நிலையில் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க சந்தைக்கு சென்ற 22 வயது பெண் மற்றும் அவரது 3 வயது மகன் வாய்க்காலில் விழுந்து நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தேங்கிய மழை நீரை அகற்றும் பணியில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். கனமழைக்கு தாங்காமல் சப்ஜி மாண்டி பகுதியில் வீடு ஒன்று இடிந்து விழுந்தது. இதில் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்ட நிலையில் தரியாகஞ்ச் பகுதியில் பள்ளி ஒன்றின் சுவர் இடிந்து விழுந்தது. உடைந்த சுவரின் இடிபாடுகள் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த பல கார்களை பதம் பார்த்தன. கனமழையால் புதிய நாடாளுமன்ற வளாகத்திலும் மழைநீர் ஒழுகியது. மேலும் பிரஸ் கிளப்பிற்குள்ளும் மழைநீர் புகுந்தது. டெல்லியின் ஹஸ்காஸ் பகுதியில் கனமழையின் போது சாலையில் திடீரென பெரிய பள்ளம் ஏற்பட்டதை அடுத்து வாகனங்கள் அவ்வழியே செல்ல தடை விதிக்கப்பட்டு மாற்று பாதையில் திருப்பி விடப்பட்டன. கனமழை காரணமாக ITO பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்க வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். குறிப்பாக சாவித்திரி மேம்பாலத்தின் கீழ் தண்ணீர் தேங்கியதால் சிராக் டெல்லியிலிருந்து நேரு பிளாஷ் நோக்கி செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கனமழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக விமான சேவையும் பாதிக்கப்பட்டதால் 10 விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. 8 விமானங்கள் லக்னோவுக்கும் 2 விமானங்கள் ஜெய்ப்பூருக்கும் அனுப்பப்பட்டன. டெல்லியில் 1 மணி நேரத்தில் 112.5 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவானதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக இன்றும் நாளையும் மிக அதிக மழை பெய்யும் என்பதால் மக்கள் வீடுகளை விட்டு தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.